வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியின் 57வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய வறுமையெனும் கொடுமை நீங்கி வளமுடன் வாழலாம். வறுமை கொடியது என்று அவை பிராட்டி சொல்லுவாங்க. அதை போக்கும் வல்லமை அபிராமி அந்தாதியின் இந்த பாடலுக்கு உண்டு என்பதனால், இதை கேட்பதனாலும் பலன் இருக்கிறது என்பதனாலும் இந்த விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞான கருவியின் மூலம் அறம் செய்து மகிழ்கின்றது இயற்கை யோகா மையம். பாடல் 57 வறுமை போக்க வல்ல பாடல். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி. ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். யதார்த்தத்தில் பார்த்தோம்னா என்ன, அம்மா, ஒரு யோகி, ஒரு ஞானி, ஒரு ரிஷி, ஒரு மெய்யன்பர், ஆன்மநேயம் கொண்டவர் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும்? பொய் சொல்லக்கூடாது. ஆனால் நான் என்னமோ பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுத, இது உண்மையாக உன்னுடைய அருளா அப்படின்னு இது கேட்குறார் மாதிரி இந்த பாட்டினுடைய ஒரு யதார்த்தம் இருக்கும். ஆனால் அதனுடைய யோகார்த்தமும் ஆத்மார்த்தமும் என்ன என்று சிற்றறிவின் துணை கொண்டு நூலறிவின் பொருள் கொண்டும் அனுபவத்தை கொண்டும் யூகித்து சிலவற்றை சொல்ல இயற்கை யோகா மையம் முயல்கிறது. பெரியவர்கள், அறிஞர்கள், ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் சொன்ன வரிகளிலே, வார்த்தைகளிலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை இதுதான் என்று யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. காரணம், அவரவர்களின் அனுபவத்திற்கும் நூல் அறிவிற்கும் கர்மாவிற்கும் ஏற்றாற் போன்று பொருள் புலப்படும். அந்த வகையில் அடியேனுக்கு ஏற்பட்ட பொருளை உங்களிடம் சொல்லி மகிழ்கின்றேன். பிழை இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு. ஐயன் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது யாரு? ஐயன் திருவள்ளுவர், ஐயன் சிவபெருமான். ஐயன் நான் செய்த பிழைகள் எல்லாம் பொறுத்து நின்னருள் நல்குவே. ஆனால் வான்செய் பிழையை யாராவது மறிப்பதுண்டோ, மறுப்பதுண்டோ? வான் செய்யும் நன்றி மழை, அது நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு இல்லாது எல்லா இடத்துல தான் பெய்யும். நான் செய் குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நின் நல்லருள் செய்திடல் வேண்டும் அப்படின்னு ராமலிங்க சுவாமி பாடுவார். நீ எனக்கு நல்ல அருள் செய்தா உன்னை ஏன் அவனுக்கு போய் செய்தேன்னு உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் கெட்டவனாச்சா, அவனுக்கு ஏன் நீ அருள் புரிந்தேன்னு உன்னை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா வான் செய் நன்றி மாதிரி உன்னுடைய அருள் அப்படிங்கிற ஒரு பாடல். ஆகாயத்திலேருந்து மழை பொழிகிறது, அது நல்லவன் கெட்டவனை பார்த்து பெய்யுது, எல்லாருக்கும் சமமாக தானே கொடுக்குது. அதை போன்றது உன்னுடைய அருள். அதனால் உன்னை யாரும் ஏன் செய்தா என்று கேட்க முடியாது. அதனால் நான் செய் குற்றங்கள் எல்லாம் பொறுத்து நீ நல்லருள் செய்திடல் வேண்டும். செய்தால் ஏன் செய்தா என்று உன்னை யாரும் கேட்க முடியாது. வான்செய் நன்றியை போன்றது உன்னுடையது என்று அருட்பா சொல்லும். அதை போன்று அடியனுடைய அபிராமி அந்தாதியின் பொருளை சொல்லுகின்றேன். ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி. இதில் இந்த அறம் என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். அறம், தவம், இதுதான் வாழ்க்கை. அதை ஐயன் சொல்லுகின்ற பொழுது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகும் வானம் வழங்காதெனின் என்று குறிப்பிடுகிறார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகும் வானம் வழங்காதெனின்.
இந்த உலகத்தில் மழை பெய்யுதுன்னா அதுக்கு தவசிகளும் தானம் செய்கின்ற சான்றோர்களுமே காரணம் என்றும் ஐயன் சொல்லுகின்றார் வள்ளுவர். எனவே அறம் செய்யும் உன்னையும் போற்றி. அறம் செய்வது எது? அருட்பேராற்றல், வற்றாயிருப்பு, காலம், பேராற்றல், பேரறிவு. அதற்கு இணையானது எதுவும் இல்லை. அதற்கு இணையானது அந்த அருளே தான். அதனால்தான் உன்னை நான் போற்றுகின்றேன். போற்றிசைத்து, திருவள்ளுவர் திருமந்திரம் சொல்லும், போற்றிசைத்து மண்ணுயிர் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்கு தென் திசைக்கு ஒருவனாம் சிவபெருமானை யானும் போற்றுகின்றேன் அப்படின்னு திருமந்திரம் சொல்லும். அப்படி போற்றுகின்றார் இவர். போற்றி அறம் செய்யும் உன்னையும் போற்றி. தர்மம் செய்கின்றாய், உன்னை நான் போற்றுகின்றேன். தர்மம் என்பது என்ன? சக்தி வடிவம் தர்மம். இந்த உடல் இயங்கினால் அது சக்தி, இயங்கவில்லை என்றால் சிவம். சிவமும் இல்லை என்றால் அது சவம். சவம், சிவம், சக்தி. நாம் எல்லோரும் இப்பொழுது கேட்கின்றோம், பாடுகின்றோம், பேசுகின்றோம், பார்க்கின்றோம். அது இறையாற்றல். பேசுகின்ற பொழுது வார்த்தையாக வெளிக்கு வந்து மீண்டும் அது சுத்தவெளிக்கு சென்று காந்தமயமாக மாறி மீண்டும் விண்ணாக மாறி காற்றாக மாறி நெருப்பாக மாறி நீராக மாறி மண்ணாக மாறி உலகமாக பிரபஞ்சமாக நமக்கு தோற்றமளிக்கிறது என்பது வேதாத்திரியம் சொல்லுகிறது. ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நமது அருளாளர் அபிராமிப்பட்டர் உணர்ந்தார். நம்மை போன்ற சிலரால் யூகிக்க முடியும், ஆனால் அனுபவிப்பது யூகிப்பதனுடைய முதிர்வு. படிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், திறனாய்வு செய்கின்றோம், பகுத்து ஆராய்கின்றோம். ஏதோ ஒரு பொருள் நமக்கு புலப்படுகிறது, அதை பற்றி யூகிக்கின்றோம், பாவனை செய்கின்றோம். பின்பு அந்த மயமாக நாம் மாறுகின்றோம். அது இயல்பூக்கம் என்று வேதாத்திரியம் சொல்லுகிறது. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி இயல்பான பண்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அது அபிராமிப்பட்டரிடம் மலர்ந்து உலகுக்கு பயன்படுகிறது அபிராமி அந்தாதியாக. எனவேதான் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் சென்று செய்ய பசுந்தமிழ் பாமாலை. இந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய வலிமைதான் விநாயகரையும் பெருமைப்படுத்தியது, ராமரையும் பெருமைப்படுத்தியது. விநாயகர் இன்று போய் நாளை வா என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக அவர் சனீஸ்வரனை வென்று விட்டார். அந்த வார்த்தைகளிலே உள்ள அச்சரங்கள், எழுத்து அச்சரங்கள் தமிழ். தமிழினால் விநாயகர் சனீஸ்வரனை வென்றதாக நமது சம்பிரதாயம். இன்று போய் நாளை வா, நாளை வா என்று சொன்னதினால் அவர் சனீஸ்வரனை வென்று விடுகின்றார். அது ஞானம், அது அறிவு. ராமபிரானே ராமா என்று சொன்னால்தான் ஒன்று செயல்படுவதாக இதிகாசம் சொல்லுகிறது. அப்போ தமிழினுடைய எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒலிக்கும் அக்ஷரங்களுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் மறைந்திருக்கின்றன. எனவேதான் ஒருவர் தம்பால் சென்று செய்ய பசுந்தமிழ் பாமாலை. செம்மையான, பசுமையான. பசுமையானது என்றால் உயிர்ப்பானை என்று பொருள். அதை அபிராமிப்பட்டரே இன்னொரு இடத்தில் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல்
மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி அப்படின்னு சொல்கிறார். இந்த மண்ணுக்கே ஒரு சந்தோஷம் அந்த பச்சை. பச்சை இருக்கிறது என்றால் உயிர்ப்புத்தன்மை அதிகம் இருக்கிறது என்றால் அர்த்தம். உயிர்ப்புத்தன்மை என்றால் என்ன? விண்ணினுடைய கூட்டம் பெருக்கமாக ஒரே இடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். விண் பிரிந்து இருந்தால் அது விண் என்று பெயர். விண் இணைந்து செயலாற்றினால் அது உயிர் என்று பெயர். அதை வேதாத்திரியம் அழகாக சொல்லும். விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிர். விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்து ஆற்றும் உயிர். நுண்ணணுவின் தன்மையால் அறிவமைந்து நுழைபுலனாய் இயக்க ஒழுங்காக ஆற்றும். உண்மையிலே அணுச்சுழலின் அலையே காந்தம். உடலில் நிறைந்து திணிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாயாற்றும் திருவருள் மதிப்போம் என்று குறிப்பிடுகிறார். இறைவனை விண்ணாகவும் மண்ணாகவும் நீராகவும் நெருப்பாகவும் எல்லாம் கடந்த ஆகாயமாகவும் அதற்கப்பாலும் சுத்த வெளியாகவும் பார்த்து உணர்ந்து உலகிற்கு ஞான களஞ்சியத்தை வழங்கியவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி. அந்நிலைக்கு எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் பிரியப்பட்டார். அது நடக்கும். நல்லது எப்பொழுதுமே நடக்கும். நாம் எல்லோருமே இந்த பிறப்பிலே ஏறிட முடியும், இறைநிலையை அடைய முடியும். ஏனென்றால் நாமெல்லாம் உயர வேண்டும் என்று நமது ஞானிகளும் மகான்களும் பிரியப்பட்டிருக்கிறார்கள். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஊன் பற்றிய உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றிய மறைபொருள் கூறின் ஊன் பற்றிய உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது மந்திரம். நான் இறைநிலை உணர்ந்து விட்டேன், நீங்கள் இதை எல்லோரும் உணரணும். அதனால்தான் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். வான் பற்றிய மறைபொருள் கூறின் ஊன் பற்றிய உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. உணர்வுறு மந்திரம் என்றால் உணர்வு. உணர்வு என்றால் என்ன? இறை உணர்வு. இறை உணர்வு இருந்தால், இறை உணர்வோடு நீ இணைந்து விட்டால் இறைவன் உன்னுடைய இதயத்திலே அவராகவே வந்து விடுவார். அதுதான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் கரைந்து போகும் தன் முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த உணர்வு வேண்டும், இறை உணர்வு வேண்டும். உணர்வை பெறுவதற்கு ஒன்ற வேண்டும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று ஏற்படும் அனுபவம் அறிவிலே நிலைத்துவிடும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்துவிடும். என்றென்றும் அறிவினுடைய அறிவை ஒன்றும் இயற்கை முறை இன்புடுத்தி இதுவே தவம். அந்த நிலையில தான் இருந்தார் அபிராமிப்பட்டர். எனவே தான் சொல்லுகின்றார், செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய்யருளே. பொய்யும் மெய்யும் என்றால் மெய்ப்பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த பொய்யான உடல் தேவைப்படுகிறது. பொய்யும் மெய்யும் கலந்து இயம்ப வைப்பது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் எல்லாவற்றிலும் மறைந்திருக்கிறது. அதை உணர்வதற்காக வடிவெடுத்தவனே மனிதன். இறைவனே தன்னை உணர்வதற்காக எடுத்த உருவம்தான் மனித பிறவி. எனவே தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவை பிராட்டி. எனவே இப்போ பாடலுக்கு வருவோம். பாடலுடைய பொருள் அப்போ என்ன? அறம், அன்பு, தவம், தமிழ் மேன்மை, செய்ய பசுந்தமிழ் பாமாலை. பொய்யும் மெய்யும் என்பது நாம் நினைக்கின்ற யதார்த்தமான பொய் அல்ல, மெய் அல்ல. அவர் சொல்லுகின்ற மெய்ப்பொருள். எல்லா பாடல்களிலுமே மெய்ப்பொருள் இருக்கும்.
அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு பொய்ப்பொருள்கள் யதார்த்த பொருட்கள் உதாரணமாக ஓமையாக உருவமாக உருவகங்களாக அமைகின்றன. அதைத்தான் பொய்யும் மெய்யும் கலந்து இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய்யருளே. இது ஒரு ஆச்சரியம், எக்ஸலமேட்ரி. இதுவோ இதுவல்ல உன்னுடைய அருள், இதுவல்ல உனது தவம், இதுவல்ல உனது கருணை, இதுவல்ல உனது இரக்கம் என்று அங்கு பொருள் புலப்படுகிறது. எனவே அன்பாக இருக்க வேண்டும், அறமாக இருக்க வேண்டும், தவமாக இருக்க வேண்டும், தமிழ் மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் மொழியிலே மொழிதல் வேண்டும். செய்ய பசுந்தமிழ் பாமாலை, செய்ய பசுந்தமிழ் ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய். இந்த பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் என்ற யதார்த்த அர்த்தத்தை விட்டு யோகார்த்தமும் ஆத்மார்த்தமும் கற்பனை செய்தால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் என்பது எனது தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை. அந்த ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய. அளந்தபடி என்றால் என்னன்னா, அது பட்டணத்தை ரொம்ப அழகாக சொல்வார். இட்டபடி என்று மனமே ஒன்றென்று தெய்வம் உண்டென்று இரு, நல் அறமும் நட்பும் நன்று என்று இரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று மனமே உனக்கு உபதேசம் இதுவே. அந்த அளந்தபடி இட்டபடி எல்லாம் ஒன்றுதான். ஐயன் அளந்தபடி அது இட்டபடி. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, நல்ல அறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே. நடு என்பது நடுநிலைமையாக இருக்கிறதுன்றது ஒரு பொருள். யோகார்த்தத்தில் நமது சூட்சமன நாடி இயங்கக்கூடிய நடுநாடி என்று பொருள். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து, வாடி வாடி இறந்தவர்கள் எண்ணிறந்த கோடி கோடி என்ற பொருளிலே ஒரு பாடல் அமைந்திருக்கும். அந்த நடு நின்றாரோடு நானும் நின்றேனே அப்படின்னு திருமூலர் சொல்வார். எனவே ஐயன் அளந்தபடி என்பது இட்டபடி. அன்பாக இருங்கள், நல்ல அறத்தோடு இருங்கள், நல்ல நட்போடு இருங்கள். நல்ல அறமும் நட்பும் நன்று என்று இரு. நல்ல அறம் எண்ணம் சொல் செயலால் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் இருப்பது. அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல அறம், நல்ல நட்பு. நல்ல அறமும் நட்பும் நன்று என்று இரு. அதுதான் நட்பு, அதுதான் அறம், அது நல்லது என்று இரு. அவ்வழியிலே உன்னுடைய எண்ணத்தையும் செயலையும் பழகு. ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு அப்படிங்கிறதான். ஐயன் அளந்த படி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி, ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய்யருளே. அதனால் இந்த பாடல் சொல்ல வருவது வறுமையை போக்க வல்லது என்று சொல்லுகிறார்கள். கொடுமையானது வறுமை, அதை போக்க வல்லது இந்த பாடல். இதை கேட்டாலும் படித்தாலும் பாராயணம் செய்தாலும் அந்த பலன் உண்டு என்பது உண்மை. எனவே இப்பொழுது பாடலை கேட்போம். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி, ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய் அருளே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணைக்கு நன்றி.